வெல்கம் பேக் டு ஷோ பிக் பாஸ் ரிவ்யூ டே 80 பத்தி பார்க்க போறோம். இந்த வாரம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க, ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெல்லாம் நடக்கும், தெரிஞ்ச வாரம் தான். நேத்து வந்து யாரெல்லாம் வந்தாங்க, என்ன சுவாரஸ்யமான சம்பவம்? நேத்து கண்டென்ட்டே நமக்கு நிக்சன் டேடி தான். ஸோ நிக்சன் டேடி வந்தாங்க, மணி உங்களோட அம்மா வந்தாங்க, அப்புறம் அர்ச்சனா உங்களோட தங்கச்சி வந்தாங்க, அண்ட் விஷ்ணு சிஸ்டர்ஸ் வந்தாங்க. ஸோ அதுதான் நேத்து கண்டென்ட்டு. ஸோ நேத்து எபிசோடு பத்தி சொல்லணும்னா ஃபேமிலி வந்தாலே ஒரு நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்டா வந்தது வந்து மணியோட அம்மா வந்தாங்க. ஒரு சாங் போட்டு அழுக வச்சுட்டாங்க மணியை. மணிக்குள்ள இப்படி ஒரு எமோஷனல் சைடா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கட்டி அந்த பாண்டிங் நல்லா இருந்தது, அந்த அம்மா பையன் பாண்டிங் கியூட்டா இருந்தது. அப்புறம் அவங்க அம்மா கூட தெலுங்குல பேசிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் அதுக்கு ரிப்ளை கொடுத்தாரு, தெலுங்குலயே ரிப்ளை கொடுத்து தமிழ்ல பேசுங்கன்னு சொன்னாரு. அதான் தக் லைஃப். ஆமா. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, கியூட்டா இருந்தது. அப்புறம் தினேஷோட அப்பா அம்மா வந்தாங்க. ஐயோ விட்டுட்டோம் அவரை. அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. நல்ல ஒரு என்ன சொல்றது, பிளசண்டா இருந்தது அவங்க வந்தது. அவங்க வந்து அமைதியா இருந்தாங்க, யாரும் எதுவும் பேசல, அமைதியா பேசிட்டு. அதான் அந்த ஏஜ்ங்கிறது போல இல்ல. அதுக்கப்புறம் ஒரு டைமிங்க்கு அப்புறம் அவங்க அமைதியா அவங்க பண்றதை பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. ஆமா. நம்ம நிக்சனோட டேடி வந்து வந்தாரு. ரொம்ப ஒரு ஃபன் சைடா இருந்துச்சு அவருக்கு. எனக்கு அவர் வரும்போது 70 ரெயின்போ காலனி டேடி எக்ஸாக்ட்டா இருந்தது. அவருதான் வந்து ரியாலிட்டியான டேடி. எங்க டேடி எப்படி இருப்பாரு, எங்க ஃப்ரெண்டோட டேடி எல்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. பசங்களோட டேடி எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. அப்படியே அவர் வரும்போதே லைக் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவர் வந்தோடனே ஒரு கேள்வி கேட்டார் நிக்சனை பார்த்து, ஆச்சரியப்படுறியா இல்ல இல்ல சர்ப்ரைஸ் ஆனியா இல்ல ஷாக் ஆனியா அப்படின்னு கேக்குறாரு. வந்து எக்ஸாக்ட்டா அதுதான். ஏன்னா எல்லாரும் ஹக்காவது பண்ணுவான்னு நினைச்சேன் ப்ரோ. அதுதான் சொல்லணும், எல்லாரும் போய் கட்டி பிடிச்சு அழுவாங்க. இந்த பசங்க டேடி ரிலேஷன்ஷிப்ல அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நடக்கும், ரேர் கேஸ் தான். இப்ப தினேஷ் அவங்க இவ்வளவு டேஸ்க்கு அப்புறம் வந்து அதுதாங்க ரியாலிட்டி. அது உள்ள பாக்கும்போது நிக்சன் டேடி பார்க்கும்போது அப்பா நம்ம டேடியவே இப்படி பிரபல அப்படியே காட்டுறாரு அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா உங்க டேடி மாதிரி இருந்ததா பாக்க? எல்லாத்தோட டேடிங்க, பசங்க சைடு எல்லாத்தோட. எங்க டேடி அப்படி இல்லப்பா, பொண்ணுங்களுக்கு வேற டேடி இருப்பாங்க. சரி சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாமே போய்கிட்டு இருக்கப்போ நிக்சன் டேடி வந்து நிறைய கொட்டினாரு. அதாவது வீட்டுல வந்து 7 மணிக்கு தான் எந்திரிப்பான். அங்க ஆமா, இங்க நாய் குலைச்சா எந்திக்கிறாங்க, நாய் மாதிரி குலைச்சா கூட எந்திக்க மாட்டான். சூப்பரா பேசினாரு அவர் பேசும்போது. ஆமா, அது மாதிரி குலைச்சா கூட எந்திரிக்க மாட்டான். ஆனா பிக் பாஸ் அதாவது ஒருத்தனை அதட்டி திருத்த முடியாது, திட்டியே திருத்த முடியாது, நான் ஆப்பு வச்சும் திருத்தலாம் அப்படிங்கறத வந்து நீங்க காட்டிட்டீங்க. கேப்டன் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு போர்டு கொடுத்தீங்க பாருங்க, மணியும் கொடுத்துட்டீங்க. அடிச்சா வந்து கேப்டன்ஷிப் வச்சு நல்லா பேசினாரு. அப்புறம் அர்ச்சனாவை கூப்பிட்டு நல்லா பாராட்டினாரு. நல்லா என் பையனை திருத்திட்டமா நீ, இல்லாட்டி அவன் எப்படி இருப்பான்னு தெரியும். 70% அவன் நல்ல பையன், 70% அவனுக்கு ஒரு டார்க் சைடு இருக்கு. சோ நீ திருத்தி இருக்க, ரொம்ப நன்றி. இப்ப அதை வந்து அப்படியே மாற்றி அமைச்சிருக்க அப்படின்னாரு. ஏன்னா அர்ச்சனா மட்டும் நிஜமாவே மூஞ்ச தூக்கி வச்சிருந்தா, சொல்றேன், நீ நான் அவ்வளவு வார்த்தை விட்டுட்ட, நீ எல்லாம் ஒரு மனுஷனாங்கிற மாதிரி தூக்கி வச்சிருந்தா அதுவுமே இவருக்கு ஒரு நெகட்டிவா தான் போயிருக்கு. ஏன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிருப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பையனை வந்து எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போடுறான், கோப்படுறான் அப்படிங்கும்போது அவங்க வீட்டுல வந்து அவங்களால சமாளிக்க முடியாது. அவங்க இந்த மாதிரி ஷோல பார்க்கும்போது அவங்க கூட இன்னொரு பையன் சண்டை போட்டனா அவங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கும். நம்ம பையன் கூட சண்டை போடுறான், இங்க அவன் அடங்கி இருக்கான்ல அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அவரோட கண்ணுல அதுதான் தெரிஞ்சது. அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, முன்னாடி அவர் வந்து 70 ரெயின்போ காலனி டேடி மாதிரி இருந்திருப்பாரு போல. ஆஃப்டர் அவருக்கு ஒரு ஜாப் கிடைச்ச உடனே அவரு அப்படியே காமா மாறுவாரு. அந்த டேடி அங்க வந்தாரு, அந்த காம் டேடி. பையன் ஒரு மாதிரி பொறுப்பாயிட்டான், ஹாப்பி. இனிமே உனக்கு நான் நல்ல பொண்ணு தேடுவேன்டா, என் பையன் பிக் பாஸ்ல போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு தேடுவேன்டா அப்படின்னா அதெல்லாம் ப்ரௌடா இருந்தது அவர் கண்ணுல. பிளாக்ல இருந்து எடுத்துருவேன்னாரு. எல்லாமே தக் லைஃப் தான், மாசா இருந்துச்சு. அவன் ஏற்கனவே நிக்சன் சொல்லியிருக்காரு ஒரு டைம், எங்க டேடி பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க, ஒரு கெத்தான டேடி அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி அவர் இருந்தார். அதை விட இப்போ ஒரு பிராண்ட் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவரு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாரு, யாரு, நிக்சன். இந்த மாதிரி நான் வந்து எங்க அப்பா வந்து ஒரு ஆயில் மேக் பண்ணாரு, அவரே பண்ணாராம், ஹேர் ஆயில். அந்த ஹேர் ஆயில் மேக் பண்ணிட்டு வச்சிருந்தாராம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக. இவர் என்ன பண்ணிருக்காரு, நிக்சன் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அந்த ஆயிலுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அவங்க அதை யூஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு பார்த்தா பயங்கரமா முடி வளர ஆரம்பிச்சிருச்சான்.
அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல முடி வளருதுன்னு சொல்லிட்டு பாட்டிலா வாங்க வச்சுட்டாங்களாம். இவர் என்ன பண்ணிருக்காரு, வீட்டுல உள்ள எல்லா பாட்டிலும் கேர்ள் ஃப்ரெண்டு கொடுத்து காலியாயி அப்ப மாட்டினாரா இவரு. ஆமா, இந்த சீனை வந்து என் ரூம்மேட் பார்த்துட்டு அந்த பாட்டில் ஆயில் எங்க கிடைக்கும்னு ரொம்ப தீவிரமா வந்து யோசிச்சுக்கிட்டு ஆடி போயிட்டு நிக்சன் பேர் சொன்னோம்னா எடுத்து கொடுத்துருவாங்க. ஆமா, சோ வந்து மேபி அந்த ஆயில் பிராண்ட் ஆனாலும் ஐ மீன் ட்ரெண்ட் ஆனாலும் ஆகலாம், வெளியே வந்து கண்டிப்பா ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தினேஷோடைய பேரண்ட்ஸ், மணியோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க. மணி அவங்க அம்மா வந்து கொஞ்சம் எதுவுமே பேசல, லைட்டா தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் விஷ்ணுவோட சிஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க, யாருக்கு நீ இடம் கொடுக்காத, யாரு கூட க்ளோஸ் ஆகாத, ஸ்பெஷல் இடம்லாம் குடுக்குற, புரியுது கேம் இது அப்படிங்கிற மாதிரி நல்லா அழுத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததுதான். நெக்ஸ்ட் ஆமா, சோ அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நிக்சன் அவங்க டாடியை வந்து கண்டுக்கவே இல்லை. அவர் பாவம் தனியா உட்கார்ந்துட்டு இருந்தா, அதே எனக்கு கொஞ்சம் பாவமா இருந்தது, கஷ்டமா இருந்தது. கூட பேசல, அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. அது பார்க்க வந்துட்டு ஏதோ அவரே என் டாடி, சரி அவர் உட்காரட்டும், இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சும்மாவது பேசியிருக்கலாம், அது இருக்கலாம். எல்லா பசங்களுக்கும் டாடி கிட்ட அந்த கோவம் இருக்கும். அந்த மாதிரி ரகடா இருந்தாதான் பசங்களும் நல்லா வளருவாங்க. அதுக்காக அப்படி இருக்கிறது தான். அதுக்காக வந்து இப்படி ஒதுக்குறது வந்து தட்ஸ் நாட் குட். சும்மா நார்மலா பேசி ஒரு ஷோக்காகவாது பேசி அனுப்பிட்டுருக்கலாம். ஆனா வர்றவங்க எல்லாம் மாயாவை வந்து ஃபேனுங்கறாங்க. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. இந்த அர்ச்சனாவுடைய தங்கச்சி வந்தாங்க, அக்ஷயான்னு சொல்லி. அவங்க நேரா போய் மாயா உங்களுடைய ஃபேன் அப்படிங்கிறாங்க. சரி, என்ன பண்ணிட்டாங்க மாயாக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ் வருது? புரியவே இல்லை எனக்கும். ஆனா மக்களுக்கு கோவம் இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. நீங்க ஒரு மாயா போட்டோ காமிச்சாலே இரிட்டேட் ஆவாங்க, அந்த அளவு தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஃபேன் சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணு. அவங்க பண்ணதுலயே உருப்படியான விஷயம், அந்த பரதநாட்டியத்துக்கு பதிலா குத்து டான்ஸ் போட்டாங்க. அந்த ஒரு ஃபன் பிளஸ் அந்த டீச்சர் டாஸ்க்ல அந்த 1 1 2 தான். அது 2 மட்டும் தான் உருப்படியா நம்மள என்ஜாய் பண்ண. அந்த 2 டாஸ்க் வந்து பார்த்தா எல்லாருமே லவ் பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி லவ்னா மாயாவோட பெர்ஃபார்மன்ஸ் லவ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா மாயாவை பார்த்தாலே இரிட்டேட் ஆகிற எல்லா 80% அப்படிதான் இருக்காங்க. அதுதான் எனக்கு புரியல. போனே உங்க ஃபேனு கூட பூர்ணிமாவை யாருமே கண்டுக்கல, அது ஒரு விஷயம். இவங்களுக்கு ஃபேனு உட்காந்துக்கிறாங்க. எனக்கு என்னன்னே புரியல, என்ன ஃபேன்? ஒருவேளை அந்த சர்க்கஸமா போய் சொல்றாங்களா என்னன்னு தெரியல. உங்க ஃபேன் அப்படின்னு சொல்ற, உங்க ஹேட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த பொண்ணு அப்படியே தான் இருக்குது ப்ரோ. மாயாங்கிறவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரூட்டல் அட்டாக் ஒன்னு பண்ணாரு. ப்ரூட்டல் அட்டாக் யாரு? விக்ரம் அப்பா. அப்போ அது பண்ணவும் திருப்பி அங்கேயே அவங்களுக்கு ஒரு ப்ரூட்டல் அட்டாக் கொடுத்தாங்க. இதை வேற பெருமையா வேற பேசிட்டு இருக்காங்க வெளியில வந்து. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி நான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி மாயா சொன்னாங்க. அதுக்கு அவங்க அப்பா உடனே இருந்துட்டு, நீ நல்ல பையன் தான், ஆனால் அதற்கப்புறம் பின்பு நீ வச்சு செய்வாய் அப்படின்னாங்க. உடனே இருந்துட்டு, நீங்கள் இப்போதே போயிடுவீர்களா அப்படின்னு கேட்டா, அது வந்து எப்படி இருக்கும்ல, இப்பவே போய்விடுவீர்களா, அவனையும் கூட்டி, இல்ல அவன் இருக்கட்டும், நீங்கள் கிளம்புங்கள். இதெல்லாம் வந்து என்ன பண்றீங்கன்னா, அந்த பிக் பாஸ் லாஸ்டா ஒரு எலிமினேஷன் வரும், அதாவது ஃபைனலிஸ்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு எலிமினேஷன் வரும். அங்க வந்து மாயா அனுப்பிவிடுங்க, அந்த ஃபீலிங்லயே வெளியே போகட்டும். இந்த ஃபைனல்லாம் உள்ள அனுப்புனீங்கன்னா அது ஒரு கெத்தாயிரும். பரவாயில்ல, ஃபினாலே வரைக்கும் வந்துட்டு தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ லாஸ்ட் வீக்ல கட் பண்ணி அனுப்புங்க. அந்த வேதனையிலே இருக்கணும், வெளியே வந்து பார்க்கணும் நம்ம எவ்வளவு இரிட்டேட் பண்ணிருக்கோம். ஆமாங்க, எவ்வளவு இரிட்டேட் பண்ணிருக்காங்க. ஒரு ஆடியன்ஸ், ஒரு கண்டஸ்டன்ஸ போட்டு அமுக்குறாங்கல்ல, பிராண்ட் பண்றாங்க. புள்ளி அர்ச்சனா கூட பண்ணதெல்லாம் என்ன இது? அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த பிரஷ் கொடுக்க மாட்டேன் சொருகிடுவேன்னு சொன்னதை விட அஃபென்ஸா அதுதான் நிஜமா. அதாவது ஒரு மென்டல் பிரஷர்ங்கிறது எவ்வளவு கொடுக்க முடியுமோ ஒரு மனுஷனுக்கு அவ்வளோவையும் கொடுத்துட்டு எண்டிங்ல வந்து நல்ல மாதிரி ஒரு வேஷம் போட்டா நம்புற மக்கள் நாங்கள் கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா நிக்சன் சொருகிடுன்னு சொன்னது 2 நிமிஷம் தான், ஹையா கத்திட்டு போயிட்டாரு. ஆனா இவங்க ஒரு நாள் ஃபுல்லா நின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா, உங்களை வந்து நான் அமுக்கியே ஆகணும், புதுசா உள்ள வந்துட்டேன். அது தனியா ப்ரூட்டல் அட்டாக், ஐ மீன் சாரி, இது ஸ்ட்ரைட் அட்டாக்ல தனியா பண்ணல, கும்பலா வந்து அப்படியே அனுக்குனாங்க. ஆமா, ப்ரூட்டல் கிடையாது, இது வந்து ஸ்ட்ரைட் புலி. இது வந்து கூல் சுரேஷோட ஸ்லாங், ப்ரூட்டல் அட்டாக்கா அப்படிம்பாரு. அதையே சொல்லிட்டு அப்படி ஜாலியா வெளியே வந்துட்டாரு. தனியா பேசுவோம். ஆமா, ஓகே. சோ உள்ள வரவங்க யாருமே வந்து மாயாவுடைய ஃபேன் தயவு செஞ்சு சொல்லி ஐஸ் வைக்காதீங்க. அதை நம்பருக்கான ஆட்கள் நாங்க கிடையாது. அதை நம்பிட்டு ஓட்டும் போட மாட்டோம் நாங்க. அது வந்து அது மாயா ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா, எந்த பேரண்ட்ஸ் வந்தாலும்
இப்படிலாம் ஒரு ரியாக்ஷன் பண்றாங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா, பூர்ணிமா வீட்டு சைடும் வந்தப்பவும் சரி, விஷ்ணு வீடு 2 பேருக்கும் நல்லா கோர்த்து விட்டாங்க ப்ரோ. பயங்கரமா இவங்க 2 பேரும் ஒண்ணு பண்றாங்களே உங்களுக்கு தெரியுமா? அது ஃபன்னு நினைச்சு அது சீரியஸ் அது சீரியஸா ஏதாவது பேரண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. லாஸ்ட்லி அப்பாலாம் வந்து இப்ப ரொம்ப மணியோட கோவப்பட்டாங்க. பேரண்ட்ஸ் அப்படிதான் எடுத்துட்டாங்க. அவங்க ஆமா. அம்மாவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் போறாங்க ஆமா. ரவீனா கிட்ட இருந்து. நான் நினைச்சேன் இவங்க 2 ஃபேமிலியும் ஓகேல இருக்காங்கன்னு. பார்த்தா இப்பதான் அதுதான் நமக்கே சொன்னேனே. தெரியுது. அவங்க வந்து வெளிய அண்ணான்னு கூப்பிட்டவங்க. ஏன்னா மணிக்கு கொஞ்சம் ஏஜ் அதிகம், ரவீனா சின்ன பொண்ணு. அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. உள்ள வந்து ஒரு க்ளோஸா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இதாகும்ல. இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்துச்சுல. அவங்க 18 19 சம்திங். அப்படியா? ஓ மை காட். மணிக்கு வந்து ஒரு 25 பிளஸ் இருக்கலாம். இல்ல 28 பிளஸ் நினைக்கிறேன். 20 அதான் 25 பிளஸ். ஓகே. அறிவாளி அப்படிதான் பேசுவாங்க. இல்ல அடிக்கடி நம்மளே புருட்டல் அட்டாக் பண்ணுவாங்க. நம்மளே ஏத்துக்கணும். ஓகே. சோ ஒரு ஓகேஷான எபிசோடு தான். இன்னி நிறைய நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து சூப்பரான ப்ரோமோ விட்டுருக்காங்க. அதாவது சீசன் 4ல நடந்த ஒரு ப்ரோமோவை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. சிவானி அவங்க அம்மா உள்ள வந்து இதுக்காடி உள்ள வந்து இருந்தாலும் ரீக்ரியேட் பண்ணாலும் சிவானி அம்மா தான். அது வேற லெவல். என்ன பேச்சு. ஏன்னா இவங்க கூட ஒரு அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் குழாவிட்டு இருந்தாங்க. அவங்க பேரு வேற மாதிரி போயிடுச்சுல. சோ ஒரு நல்ல ப்ரோமோ விட்டுருக்காங்க. இதை வந்து நம்ம நாளைக்கு ரிவ்யூ பண்றோம். இன்னைக்கு ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பிக் பாஸ் ரிவ்யூக்கள் மூவி ரிவ்யூக்கள் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.